ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல கியூட்டான குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் என்ட்ரி கொடுத்து அப்புறம் ஹீரோனா மாதிரி நம்ம மனசை கொள்ளையடிச்ச நடிகைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ட்ரஸ் ஊர்வசி. இவங்களுடைய உண்மையான பெயர் கவிதா ரஞ்சனி. இவங்க மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தின்னு மொத்தம் 700க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா தன்னுடைய 10 வயசுல 1979 வெளியான கதிர் மண்டபம் என்னும் மலையாள திரைப்படத்திலும் 1980 வெளியான திக் விஜயம் என்னும் மலையாள திரைப்படத்திலும் கிருஷ்ணர் வேஷத்துல நடிச்சிருப்பாங்க. 1983 வெளியான முந்தானை முடிச்சு திரைப்படத்துல ஊர்வசி மேடம் நடிச்சிருப்பாங்க. அதுதான் தமிழ்ல அவங்க நடிச்ச முதல் திரைப்படம். வீட்டுக்கு போய் எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டுமா? பைத்தியமா ரோடு பூரா ஓடிட்டு இருக்காத நட. ஐயோ ஏக்கா, நாளை எங்க வீட்டுக்கார சினிமா போறோம், எங்க அப்பா கிட்ட சொல்லிடு. செகண்ட் ஒன் ஆக்ட்ரஸ் மீனா மேடம். இவங்களுடைய பிரபலமான படங்கள்னு பார்த்தோம்னா முத்து, எஜமான், அபய் சண்முகி போன்ற படத்துல நடிச்சிருப்பாங்க. இவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா 1982 நெஞ்சங்கள் படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. மீனா மேடமுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்த படம்னா அன்புல ரஜினிகாந்த் படம் தான். லீட் ஆக்ட்ரஸா 1991 என் ராசாவின் மனசிலே படம் மூலமாக மீனாவோட அடுத்த பயணம் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் ஆக்ட்ரஸ் ஷாலினி மேடம். இவங்க தமிழ அலைப்பாயுதே, காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு, அமர்க்களம், பிரியாத வரம் வேண்டும்னு மொத்தம் 5 படங்கள்ல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. இப்ப தூக்கம் கலைஞ்சிருச்சா? நீ என்ன எழுப்புனதுல இருந்து எனக்கு தூக்கம் வருதுல. 1984 ஓசை படம் மூலமாக இயக்குனர் கே விஜயன் அவர்கள் சைல்டு ஆர்டிஸ்டா தமிழ் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. மம்மி, நான் இப்ப பாடுனா நீ கேப்பியா? கேக்குறேன். இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா தன்னுடைய 3 வயசுல என்டே மம்முக்குட்டி அம்மாவுக்கு என்ற மலையாள திரைப்படத்தில் அறிமுகமாகறாங்க. அந்த திரைப்படத்துல சிறந்த குழந்தை நடிகருக்கான கேரள மாநில விருதை வாங்குறாங்க. ஃபோர்த் ஒன் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி. இவங்களுடைய இயற்பெயர் ஸ்ரீ லட்சுமி தேவி என்ற தன்னுடைய பெயரை திரையுலகத்திற்காக சுருக்கமாக ஸ்ரீதேவின்னு மாற்றி வச்சுக்கினாங்க. இவங்களுடைய முக்கியமான படங்கள்னு பார்த்தோன்னா 16 வயது நிலை, 3ஆம் பிறை, வறுமையின் நேரம் சிகப்பு, வாழ்வே மாயம். கையில என்ன வச்சிருக்க சொல்ல? மண்ணாங்கட்டி இல்ல செம்பகப்பூ. சைல்டு ஆர்டிஸ்டா மொத்தம் 30 படங்கள் நடிச்சிருக்காங்க. லீட் ஆக்ட்ரஸா மொத்தம் 250க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தேவி, உன் பர்த்டேக்காக நான் ஆசையா பொக்கே எல்லாம் கொண்டு வந்தேன். ஆனா என்ன நீ இன்சல்ட் பண்ணிட்டேன். அத கூட நான் ரொம்ப ஈஸியா இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா 1967 வந்த கந்தன் கருணை படத்துல முருகன் வேஷத்துல நடிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களோட முதல் படம்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து துணைவன், அகத்தியன் போன்ற படங்கள்ல முருகன் வேஷத்திலே நடிச்சிருப்பாங்க. பாதி தவறாமல் அழைத்து சென்று பட்டியல் அடைக்க வேண்டுமே, அது பெரிய பொறுப்பல்லவா? நன்றாக பேசுகிறாயப்பா. இருங்கள் சுவாமி. ஃபிஃப்த் ஒன் ஆக்ட்ரஸ் குஷ்பு மேடம். 90s காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க இவங்க. என்ன தம்பி குஷ்பு அப்படின்னாவே ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த அந்த காலகட்டம். என்ன செய்யணும்? இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு மொத்தம் எல்லா லாங்குவேஜ்லையும் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழில் மட்டும் 100 படங்களில் நடிச்சிருக்காங்க. எனக்கும் வெளியே போகணும், பயல்ல ஓடணும், தண்ணியில் குதிக்கணும். 1980 தி பர்னிங் ட்ரெயின் என்ற இந்தி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாங்க. இவங்க சைல்டு ஆர்டிஸ்டா மொத்தம் 15 படங்கள் நடிச்சிருக்காங்க.